சொல்ல போறியா இல்ல வாங்க சார், சொல்லிடுறேன் சார். பெரிய வீட்டுல இருக்கிற அம்மா தான் என் கையில நகையை கொடுத்தாங்க சார். கொடுத்து என்ன சொன்னாங்க? டேய் சொல்றா. சார் சொல்லிடுறேன் சார். என் கையில நகையை கொடுத்து இவங்க வீட்டுக்குள்ள அதுவும் ஐயா பார்வைப்படுற மாதிரி நகையை வைக்க சொல்லி மாட்டிக்க சொன்னாங்க சார். அப்புறம் ஊருக்காரவங்க முன்னாடி இவங்க வீட்டுல நகை திருட வந்தேன்னு உண்மை மாதிரியே சொல்லி போலீஸ்ல மாட்டிக்க சொன்னாங்க சார். அதை கரெக்டா செஞ்சா எனக்கு 2 லட்ச ரூபா பணமும் கேஸுக்காகிற எல்லா செலவும் அவங்களே பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க சார். நானும் அவங்க சொன்ன மாதிரியே பண்ணேன் சார். இதுதான் சார் உண்மை. என்னை விட்டுருங்க சார். எனக்கு தெரியும் இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் அத்தை தான் செய்வாங்க. அவங்களுக்கு ஒத்து உதுற வேலைய என் கூட பிறந்ததும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கெல்லாம் இப்பவே ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தாகணும். சிஸ்டர், இப்பவே கூட்டு போய் இவனை அவங்க முன்னாடி நிப்பாட்டி இங்க சொன்னதை அங்க சொல்ல வைப்போம். சார் என்ன சார் இது? உண்மையை சொன்னா போதும்னு சொன்னீங்க, இப்ப ஊரு ஊரா போய் சொல்லணும்னு சொல்லுவீங்க போலயே. சார் பணத்தை கொடுக்குறேன்னு சொன்ன அந்த அம்மா கையால என்ன பணமாக்காம விட மாட்டீங்க போலயே சார். டைமிங்ல ரைமிங்கா? ஐயோ சார், ஐயோ. டேய், அங்க வந்து நீ சொல்லல, உன்னை நான் கொன்னுட்டு கண் காணாத இடத்துல உன்னை புதைச்சிருவேன். இல்ல சார், சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன் சார். சார் இல்ல, அங்கெல்லாம் எதுவும் கூட்டிட்டு போக வேண்டாம். அப்புறம் என்ன சார், மேடமே சொல்லிட்டாங்க அங்க வேணாம் சார். மத்தபடி என்ன முறையோ அதை பண்ணிருங்க சார். டேய் வாய முறா முறா. இங்க பாருங்க சிஸ்டர், நான் அந்த வீட்டு ஆளுதான், நான் அதை இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் எது நியாயமோ அந்த பக்கம் தான் இருப்பேன். இவனை அவங்க முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி அவங்க முகத்திரையை கிழிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டாமா? சார், அப்படி பண்றது தான் நான் போட்டிருக்கிற யூனிஃபார்முக்கு மரியாதை. சார், நான் உங்க நேர்மையை சந்தேகப்படல. ஆனா அவங்க முன்னாடி போய் நிறுத்தி அவங்க முகத்திரைய கிழிச்சு அவங்க பண்ணதுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஆனா வீட்டுக்கு வேண்டாம் சார். எங்க அப்பா அவமானப்பட்டது கோயில்ல தான். அங்க வச்சுதான் ஊர்க்காரங்க முன்னாடி எங்க அப்பாவை அசிங்கப்படுத்தினாங்க. அதனால அவங்களையும் கோயிலுக்கு வர வச்சுதான் முகத்திரைய கிழிக்கணும்.